ஹலோ ஹலோ ஹாய். நான் ஹாய் சொன்னா ஹலோ சொல்லணும். ஹலோ சொன்னா ஓகே. ஹலோ ஹாய் ஹலோ சூப்பர். சரி, இன்னைக்கு என்ன பயிற்சிக்கு வந்திருக்கோம்? வண்ணங்களால் உயிர் கொடுப்போம். ஏன் அப்படி சொல்றோம்? எல்லாருமே டிராயிங் நல்லா பண்ணுவோமா? சூப்பர், எல்லாருமே நல்லா பண்றோம். அதை எப்படி முழுமைப்படுத்துவோம்? கலர் பண்ணால் மட்டும்தான் அந்த டிராயிங் எல்லாமே முழுமை அடையும். ஓகேவா? அதனால டிராயிங்க்கு இம்பார்ட்டன்ட் எதுப்பா? வண்ணங்கள். ஓகேவா? அந்த வண்ணங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வண்ணம் தீட்டலாம். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக போகிறப்ப தான் அதுக்கு என்ன கலர் தேவைங்கிறப்ப பண்ணுவோம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறப்போ நீங்கள் ஜாலியாக கலர் பண்ணணும். ஓகேவா? கலர் பண்ணலாமா? கலர் எல்லாத்துக்கும் பிடிக்குமா? சூப்பர், எல்லோரும் ஹாப்பியாக கலர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பேப்பர் கொடுப்பாங்க. ஓகே, ஒரு நிமிஷம் எல்லோரும் கவனிங்க. இப்போ பேப்பர் கொடுக்குறப்போ இந்த பக்கம் ஒரு 5 டிராயிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 5 டிராயிங்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பக்கம் உட்காரணும். இந்த பக்கம் 5 டிராயிங்ஸ் இருக்கவங்க இந்த பக்கம் மாறி வந்து உட்காந்துரும். நீங்களே பார்த்து உட்காந்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றுலையுமே கலர் பண்ணி காட்டுவேன். என்னென்ன டிராயிங்க்கு நான் கலர் பண்ணுறேன்னோ அதே மாதிரி பார்த்து நீங்கள் கலர் பண்ணலாம். நீங்கள் என்னென்ன கலர் கொண்டு வந்திருக்கீங்களோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் பேஸ்டில் கொண்டு வந்திருக்கவங்க ஆயில் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். கிரையான்ஸ் கொண்டு வந்திருக்கோம் கிரையான்ஸ் பண்ணலாம். கலர் பென்சில் கொண்டு வந்திருக்கோம் கலர் பென்சில் பண்ணலாம். ஸ்கெட்ச் கொண்டு வந்தாலும் ஸ்கெட்சில் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி ஐயா, இன்னும் கொஞ்சம் கொண்டாங்க, நான் கொடுக்குறேன். அந்த பக்கம் கூட கொடுக்குறேன். உட்கார உட்கார வரிசையாக தருவாங்க. ஏன் சார்? ஒன்று தான் சார். தம்பி உட்காருங்க, அவங்க இடத்துல உட்காருங்க, கொடுப்பாங்க. என்ன வருதோ வாங்கிக்கலாம். இல்லைடா, அதில் இருக்காது. இல்லைடா, இருக்கிறத வாங்கிக்கிறா. யாரும் எந்திரிக்காதீங்கப்பா, அப்படியே உட்காருங்க. உட்காரவங்க மட்டும்தான் கிடைக்கும், எந்திரிச்சா கொடுக்கக்கூடாது. இல்லைடா, பேரண்ட் தயவுசெய்து உட்காருங்க. பண்ணுங்க. பேப்பர் ஒரு பேப்பர் தான். இப்போ யாரும் கலர் பண்ணாதீங்க, பேப்பர் மட்டும் வச்சிருங்க ரெடியா. மாறிக்கங்க. இப்போ உட்காருங்க, நான் சொன்னக்கு அப்புறம் மாறிக்கலாம். உட்காருங்க. என்னடா அது இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் வந்துருச்சா தம்பி? எல்லாத்துக்கும் வந்துருச்சா? யாருக்கெல்லாம் வரல? பின்னாடி என்ன வரல? ஹாய் ஹலோ பிரிச்சலாமா? வாங்கிக்கிறேன்.
ஐயா அதை இன்னும் நவுத்திடலாமா? ஐயா இன்னும் நவுத்திடலாமா? எல்லாரும் பேப்பர் வந்துருச்சா? சூப்பர். இப்போ இந்த பக்கம் இருக்க டிராயிங் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் இந்த பக்கம் வந்துருங்க. இந்த டிராயிங் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் இந்த பக்கம் வந்துருங்க. அப்படியே அப்படியே உட்காந்துருங்க, மாறி உட்காருங்க. அப்படியே அப்படியே வரிசையா உட்காருங்க. தம்பி அப்படியே பின்னாடி தள்ளி உட்காருங்க, பின்னாடியே தள்ளி உட்காருங்க. கலர் பண்ற மாதிரி அங்கே உட்காந்த இடத்துல தள்ளி உட்காருங்க. தம்பி இன்னும் பின்னாடி போய் உட்காருங்கடா, கலர் பண்ணணும்ல. பின்னாடி உட்காருங்கடா பாப்போம். நல்லா இடம் விட்டு உட்காருங்கப்பா, ஸ்பேஸ் விட்டு உட்காருங்க. நல்லா பின்னாடி தள்ளி உட்காருங்க, கலர் பண்ற மாதிரி ஸ்பேஸ் விடுங்க. நல்லா ஸ்பேஸ் விட்டு உட்காருங்கப்பா, உள்ள வந்து போற மாதிரி ஸ்பேஸ் விட்டு உட்காருங்க. ஐயா பிரிஞ்சுட்டாங்களா? பிரிஞ்சுட்டாங்க. கரெக்டா அவ்வளோதான். ஹாய், ஹலோ. அப்படி வந்துங்கடா பாப்பா, இந்த இடத்த இந்த மட்டும் வழி விட்டுருங்க, உள்ள வர மாதிரி. நீங்க நல்லா ஸ்பேஸ் விட்டு உட்காந்தீங்கன்னா தான் கலர் நல்லா பண்ண முடியும். நல்லா கேப் விட்டு உட்காருங்க, அப்பதான் கலர் ஃப்ரீயா பண்ணலாம். சரி, கலர் பண்ணலாமா? சூப்பர். ஃபர்ஸ்ட் டால்பின் பண்ணலாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பண்றீங்க, இந்த பால்க்கு கலர் பண்றீங்க, ஓகேவா? இந்த டால்பின் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட், ஓகேவா? டால்பின் இருக்கவங்க யாரெல்லாம் அந்த பக்கம் கை தூக்குங்க. டால்பின் யாருக்கெல்லாம் இருக்கு? நீங்க என்ன கலர் அது மாதிரி கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் பாருங்க, இங்க டால்பினுக்கு நான் என்ன கலர் கொடுக்குறேனோ அந்த கலர் தான் நீங்களும் கொடுக்கணும், ஓகேவா? கலர் மாத்தி கொடுக்க கூடாது. இங்க வந்துருங்க. இங்க உட்காந்துக்கிறியா? டால்பின் யாருக்கெல்லாம் இருக்கு இந்த பக்கம் உட்காந்துக்கோங்க. சரி, டால்பின் மட்டும் இப்ப கலர் பண்ணலாம். இந்த பால் சென்டர்ல yellow கலர். கலர் நல்லா டார்க்கா பண்ணுங்க, ஓகேவா? அந்த பால் கோடை விட்டு வெளில வரக்கூடாது, லைன்ஸை விட்டு வெளியில வரக்கூடாது, உள்ளேயே தான் கலர் பண்ணணும். ஒரு நிமிஷம் பாருங்க, இந்த பால்ல நிறைய டிவிஷன் பண்ணிருக்காங்களா? இதுக்குள்ள நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பண்ணிக்கலாம், வேற வேற கலர்ஸா. இந்த பாலுக்கு மட்டும் இந்த பால் யாருக்கெல்லாம் இருக்கோ டால்பின்ல இந்த பாலுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பண்ணிடுங்க, ஓகேவா? கலர் வந்து வெளியில வரக்கூடாது.
இந்த பால் முடிச்சுட்டு டால்ஃபினில் கீழே மட்டும் கலர் பண்ணிக்கலாம், லைட் ப்ளூ கலர். நான் இந்த பாலில் இங்கே ஒரு புள்ளி மட்டும் வைக்கிறேன், ஓகேவா? அந்தந்த இழையக்கு அந்தந்த கலர் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து ரெட் கலர் வரணும், இங்கே ரெட்டுனா ரெட்டு. அடுத்தது கிரீன் பண்ணுறோம், ஒரு ஆரஞ்சு. அதுக்கப்புறம் அகைன் இங்கே ரெட் கலர், ஓகேவா? டால்ஃபினில் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? அடுத்தது டக்குக்கு பண்ணுறோம். டக்கு யாருக்கெல்லாம் இருக்கு? சூப்பர். ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த சின்ன சின்ன செடியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த செடிக்கெல்லாம் கலர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எல்லோ கலர் அடிங்க செடியில். ஃபர்ஸ்ட் செடிக்கு ஃபுல்லாக எல்லோ கலர் தான் அடிக்கணும். எல்லோக்கு மேலே தான் நம்ம க்ரீன் எடுப்போம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எல்லோ அடிச்சிருங்க. இந்த செடி முடிச்சவங்க எல்லோ கலருக்கு மேலேயே கிரீன் கலர் அடிக்கலாம். எல்லோவும் கிரீனும் மிக்ஸ் ஆகி தெரியணும். இப்போ பண்ணுற மட்டும்தான் கலர் பண்ணும், வேறு எதுவும் கலர் பண்ணாதீங்க. இப்போ டக்குக்கும் டால்ஃபின் மட்டும்தான் கலர் பண்ணியிருக்கோம். இந்த டக்கு ஃபுல்லாக சாண்டல் கலர் அடிச்சிருங்க, ஓகேவா? அது ஃபுல்லாக சாண்டல் கலர். அடுத்து யார் ஃப்ளவர் கார்டன் வச்சிருக்கா? சூப்பர். ஃப்ளவர் கார்டன் போயிடலாமா? ஃப்ளவர் கார்டனில் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக இந்த லீஃப் ஃபுல்லாக கலர் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளவர் கார்டன் யாரெல்லாம் பண்ணுறீங்க? சூப்பர். ஃபர்ஸ்ட் கீழே ஃபுல்லாக கிரீன் கலர் அடிச்சிருங்க, ஃப்ளவர் கார்டன் பண்ணுறவங்க ஃபுல்லாக. இந்த லீஃபுக்கு ஃபுல்லாக லைட் கிரீன் தான் அடிக்கணும். ஃப்ளவர் கார்டன் பண்ணுறவங்களாம் இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம். லீஃப் ஃபுல்லாக கிரீன் கலர் அடிக்கணும், லைட் கிரீன் தான் அடிக்கணும். டால்ஃபின் பண்ணுறவங்க இந்த பாலில் ஃபுல்லாக கலர் பண்ணிடுங்க.
அடுத்து ரெயின்போ பண்ணலாமா? ரெயின்போ யாருக்கெல்லாம் இருக்கு? இந்த ஃப்ளவருக்கெல்லாம் நீங்கள் பிடிச்ச கலர் அடிச்சுக்கலாம். இந்த ஃப்ளவர் கார்டன் பண்ணுறவங்களுக்கு ஃப்ளவர் எல்லாம் நீங்கள் பிடிச்ச மாதிரி அடிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து வானவில் பண்ணலாம். இல்லை மேடம், இன்னும் பண்ணணும், இங்கெல்லாம் இருக்கு. இப்போ டக்கு லீஃப் எல்லாம் முடிச்சிங்களா? டக்குக்கு எல்லாம் சாண்டல் கலர் இங்கே கொடுத்துட்டீங்களா? ஃபுல்லாக இது ஃபுல்லாக கொடுக்கணும் சாண்டல் கலரு. சூப்பர். டால்ஃபின் முடிச்சவங்க இங்கே ஃபுல்லாக டார்க் ப்ளூ அடிக்கலாம். வேற டார்க் கலர் அடிங்க. ஃபுல்லாக எடுங்க, கீழே கொட்டு. டால்ஃபின் ஃபுல்லாக கலர் பண்ணிடலாம் டார்க் ப்ளூ. சரி, ரெயின்போ ஒரு நிமிஷம் கவனிங்க. ரெயின்போ கலர் பண்ணுறவங்களா? நல்ல கலர் நல்லா டார்க்காக அடிக்கணும். ஃப்ளவர் கார்டன் பண்ணுறவங்க எல்லாருமே இங்கே ஃப்ளவருக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச கலர் அடிக்கலாம். டால்ஃபினுக்கு 2 கலர் அடிக்கணும். இங்கே லைட் ப்ளூ, மேலே வந்து டார்க் ப்ளூ அடிக்கணும். அதே மாதிரி பால்க்கு இங்கே நான் என்ன கலர் பண்ணியிருக்கணும் அதே கலர் தான் பண்ணணும். டார்க் க்ரீன் தான். ரெயின்போ பண்ணுறவங்களாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த 4 கலருமே இதே மாதிரி தான் பண்ணணும்ப்பா. ஓகேவா? கலர் மாற்றி பண்ணாதீங்க.
அடுத்து பாருங்க, அடுத்து இந்த டிராயிங் யாருக்கெல்லாம் இருக்கு? சூப்பர். இதில் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட் இந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் கலர் பண்ணிடலாம். ஹாய், ஹலோ. ஒரு நிமிஷம் பாருங்க, இந்த கைட் பண்றவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃபுல்லா எல்லோ அடிச்சிருங்க. சூப்பர். இப்போ டக்கு முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேக்ரவுண்டில் ஃபுல்லாக ஸ்கை கலர் பண்ணிடலாம். இந்த ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறப்ப ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கணும், டைரக்ஷன் மாற்றக்கூடாது. இந்த டைரக்ஷனில் பண்ணீங்க அப்படின்னா இதே டைரக்ஷனில் தான் இருக்கணும். இது ஃபுல்லாகவே ப்ளூ கலர் தான் வரணும். பண்ணிட்டாங்க. இப்போ இந்த டக்குக்கு வாய் பண்ணணும் அப்படின்னா ப்ரௌன் கலர் பண்ணிக்கலாம். அதே மாதிரிவே காலுக்குமே ப்ரௌன் கலர் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் பாருங்க, இந்த டிராயிங் பண்றவங்களா ஃபர்ஸ்ட் கீழே எல்லோ கலர் அடிச்சிருங்க. அதுக்கு மேலே லைட் கிரீன் அடிங்க. ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகி தெரியணும். இந்த மாதிரி தெரியலாம், எல்லோவும் கிரீனும் பாதி பாதி தெரியலாம். சொல்றா, இங்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச கலர் பண்ணலாம். ஒரு நிமிஷம் பாருங்க, இந்த ஃப்ளவர் கார்டன் பண்றவங்க எல்லாம் இந்த ஃப்ளவர் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பண்ணிடலாம். இந்த லீஃபுக்கெல்லாம் லைட் கிரீன், பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா மவுண்டைன், இதுக்கு ஃபுல்லாகவே டார்க் கிரீன் பண்ணணும். இந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக டார்க் கிரீன். ஃபுல்லா டால்ஃபின் ஃபுல்லாகவே ப்ளூ கலர் தான் வரணும். மேலே டார்க் ப்ளூ தான், இங்கே எல்லாமே டார்க் ப்ளூ தான் வரணும். இந்த கண்ணுக்கு மட்டும் இங்கே ஒயிட் விட்டுருங்க, கண்ணுக்கு யாரும் கலர் பண்ணக்கூடாது டால்ஃபின்குள்ள.
சாண்டல் அடிக்கணும் உடம்புக்கு ஃபுல்லாக. சூப்பர். இங்கெல்லாம் டார்க் ப்ளூ. டார்க் ப்ளூ. சூப்பர் தம்பி. இது ஃபுல்லாக ஒரு கலர் அடிக்கணும். பேக்ரவுண்ட் ஃபுல்லாக எல்லோ கலர் அடிச்சிருங்க. ஃபுல் இது சாண்டல் அடிங்க. இது ஃபுல்லாக. ஆமாம், பேக்ரவுண்டில் எல்லோ. இந்த ஸ்கையில் மேலே க்ளவுடு ஃபுல்லாக கிரே கலரில் அடிச்சுக்கலாம். டால்ஃபின் பண்ணுறவங்க இந்த வாட்டர் ட்ராப் எல்லாமே டார்க் ப்ளூ அடிச்சுக்கலாம். சூப்பரா. இது ஃபுல்லாகவே இதே கலர் அடிங்க. ஃபுல்லாக இந்த ஒயிட் ஃபுல்லாக இதே மாதிரி. பேக்ரவுண்டில் ஒயிட்லாம் தெரியக்கூடாது. இது ஃபுல்லாக லைட் ப்ளூவில் கலர் ஃபில் பண்ணிடணும். ஃபுல்லாக கீழே வரைக்கும் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த ஒயிட் எல்லாம் கண்ணுக்குள்ளே ஒயிட்டு தான் இருக்கணும். டால்ஃபின் பண்ணுறவங்க எல்லாருமே கண்ணுக்குள்ளே ஒயிட்டு தான் இருக்கணும். வேறு கலர் அடிக்கக்கூடாது. அடுத்தது பாருங்கள். இந்த டிராயிங் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஃப்ளவரும் இந்த கார்டன் முடிச்சிட்டிங்கன்னா பேக்ரவுண்டில் ஸ்கை ப்ளூ அடிச்சிடலாம். பேக்ரவுண்ட் மட்டும்தான் கலர் பண்ணணும். இதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் ஸ்கை ப்ளூ அடிச்சிருங்க. கலர் நல்லா அழுத்தி டார்க் ஆடிங்க. சொல்லுங்க. இல்லை ஒன்று சூப்பர் தான். இங்கேயே டார்க் ப்ளூ அடிங்க. சூப்பராக பண்ணிட்டாங்க மேடம். அழகாக பண்ணிட்டாங்க பாப்பா. பேப்பர் எப்படி வச்சுருங்க. நீங்கள் நோட்டை பிடிச்சிட்டு போங்க. கொஞ்சம் டார்க் ஆடிங்க. சூப்பர் தான். இது பேக்ரவுண்ட் எல்லோ கலர் அடிக்கலாம்.
எல்லாம் லைட் பிங்க் அடிங்க. லைட் பிங்க் இருக்கா? ஆ சூப்பர். இதில் பிங்க் கலர் அடிக்கலாமா? இல்லை பேக்ரவுண்டில். காட்டுங்க தம்பி. இந்த கலர் அடிக்கிறப்போ தனித்தனியாக அடிக்கணும். ஓகேவா? தனித்தனியாக ஒவ்வொரு பெட்டல்ஸாக தான் யூஸ் பண்ணணும். வேணும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தனித்தனியாக ஒவ்வொரு பெட்டல்ஸாக தான் அடிக்கணும். ஓகேவா? அப்போ தான் அழகாக இருக்கும். சூப்பர். ஒயிட் ஃப்ளவர் இங்கே வரைக்குமே ஸ்கை ப்ளூ தான் இருக்கும். நீங்கள் பேக்ரவுண்டில் லைட் பிங்க் அடிங்க. லைட் பிங்க். லைட் பிங்க் இல்லை வேறு கலர் என்ன இருக்குது? இந்த கலர் எங்கே வச்சுருக்கீங்க? இந்த கலர் எங்கே? இந்த கிரையன்ஸ். வேறு கலர் இல்லையா? கிரையன்ஸில் எல்லோ இருக்கா? எல்லோ இல்லையா? பிங்க் இல்லையா அதில்? சரி ஓகே. பேக்ரவுண்டில் ஒரு கலர் கொடுத்துருங்க. ஓகேவா? பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒரு கலர். இங்கே ஃபுல்லாக டார்க் க்ரீன் கொடுக்கட்டுங்க. இது ஃபுல்லாகவே டார்க் க்ரீன். இந்த ஒயிட்டு ஃபுல்லாகவே டார்க் க்ரீன் கொடுக்கலாம். டார்க் க்ரீன் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாகவே கொடுக்கலாம். ஓகேவா? ஆ சூப்பர். இது ஃபுல்லாகவே லைட் ப்ளூ தான். ஓகேவா? இதுக்கு வந்து வேறு கலர் கொடுக்கணும். அப்புறம் மேலே அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாகவே இந்த கலர் கொடுக்கணும். இங்கெல்லாம் கலர் கொடுக்குறேன். அந்த ஒயிட்டெல்லாம் டார்க் க்ரீன் தான் வரணும். இந்த ஸ்கை ப்ளூ வந்து இது வரைக்கும் வரணும். இது வரைக்கும் ஸ்கை ப்ளூ பண்ணுங்க. அப்படியே நீங்கள் கலர் பண்ணுங்க பாப்பா. ஆ கொண்டு வரலையா? நீங்கடா? அப்படியா? யார்கிட்ட கலர் இருக்கு? நீங்கள் எந்த பக்கம் இருக்க? இங்கே இருக்க ட்ராயிங்கா? இப்படி உட்காந்துக்கோங்க. அவங்க பென்சிலாக கொடுக்குறீங்களா? இங்கே கொஞ்சம் கலர் கொடுங்க. இங்கே எடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஐயா ஐயா பரவாயில்ல. மிரட்டி விட்டாங்க. அழகா பண்ணதில்ல. டார்க் ப்ளூ. இது ஃபுல்லாக ஸ்கை ப்ளூ அடிக்கணும். இது ஃபுல்லாக ஸ்கை ப்ளூ தான். ஓகேவா? ஹாய் ஹலோ. இந்த ஃப்ளவர் கார்டன் பண்ணுறவங்கலாம் இது ஃபுல்லாகவே டார்க்னு அடிச்சிடலாம். சூப்பர். உட்காருங்க. பண்ணலாம் உட்காருங்க. வர்றேன். பேக்ரவுண்டில் ஒரு கலர் கொடுங்க. பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒரு கலர். இந்த ஒயிட்டில் ஒரு ஃபுல்லாக ஒரு கலர்.
இது வரைக்கும் அடிங்க. இது ஃபுல்லாகவே அடிங்க டார்க் ஃபுல்லாகவே. உட்காருங்க வரேன். சரி இடத்துல உட்காருங்க, நானே வருவேன். இடத்துல உட்காருங்கப்பா. ஓகே சரி, பிளேஸில் உட்காருங்க, நானே வந்து பார்க்குறேன். இங்கே ஃபுல்லாக ப்ளூ அடிங்க. இது ஃபுல்லாகவே ப்ளூ அடிக்கணும். சரி கவனிங்க, இது ஃபுல்லாகவே ப்ளூ கலர் அடிச்சிருங்க. லாஸ்ட் வரைக்குமே, கீழே வரைக்குமே ப்ளூ கலர் அடிக்கணும். சூப்பராக இருக்கும்.
இது ஃபுல்லாகவே ப்ளூ கலர் அடிச்சிருங்க. அதே மாதிரி இதுலேயுமே இதே மாதிரி ஃபுல்லாக பேக்ரவுண்டில் எங்கெல்லாம் ஒயிட் இருக்கோ இந்த இடம் ஃபுல்லாக ப்ளூ கலர் அடிச்சிடணும். ஸ்கை ப்ளூ, இந்த ப்ளூ கலர் தான். உட்காருங்க. சூப்பர். சரி உட்காருங்க. உட்காருங்க. சூப்பரா. உள்ள ஃபுல்லாக எல்லோ அடிச்சிருங்க. ஓகேவா? சூப்பர். இது ஃபுல்லாக டார்க் க்ரீன் பண்ணிட்டோங்க. ஆமாம், சூப்பராக இருக்குதாங்க. இங்கெல்லாம் என்ன கலராக பண்ண போகிறீங்க? உள்ள ஃபுல்லாக எல்லோ. ஓகேவா? அடிச்சு அங்கே என்ன கலர் பார்த்துட்டு பண்ணிடலாமா? சூப்பர் சூப்பர்ரா. சூப்பராக இருக்குதாங்க. வெரி நைஸ். உட்காருங்க. இதுக்கெல்லாம் ஃப்ளார் கொடுக்கலாம். ரெட் கலர் கொடுக்கலாமா? ரெட் கலர் ஃப்ளாரு, இந்த ப்ளூ கலரு, இந்த ஆரஞ்சு கலர் ஃப்ளாருங்க. சூப்பராக இருக்கு. பின்னாடி பேர் எழுதிக்கோங்க. பின்னாடி பேர் எழுதிடுங்க. பேக்ரவுண்டு கலர் பண்ணுதுங்க. பிங்க் கலர் இருக்கான்னு பாருங்கள். லைட் பிங்க் ஃபுல்லாகவே பண்ணிடுங்க. சூப்பர். பேக்ரவுண்டு ஒரு கலர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? சூப்பராக இருக்குது தம்பி. பேக்ரவுண்டில் ஒரு கலர் பண்ணிடலாமா? பேக்ரவுண்டில் ஒரு இந்த ஒயிட் இருக்குல்ல, இந்த ஒயிட்லாம் தெரியாமல் ஒரு கலர் பண்ணிவிடுங்க. ஆமாம், பிங்க் இருக்கான்னு பாருங்கள். இந்த லைட் இந்த கலர் கொடுங்க. அப்படின்னா இந்த எல்லோ கலர் கூட கொடுக்கலாம். சூப்பர், வெரி நைஸ். சரி, பேர் எழுதுங்க. உங்கள் பேர் எழுதிக்கோங்க. சூப்பராக இருக்குது தம்பி. இங்கே உங்கள் பேர் எழுதிக்கங்க. நீங்கள் டேட் போட்டுக்கோங்க. சூப்பர். இங்கெல்லாம் அந்த கலர் பண்ணுங்கடா. ஓகேவா? கொடுக்கலாம்.
பிங்க் கொடுங்க. சூப்பர் தம்பி, உட்காருங்க. இல்லையே, இல்லை இல்லை இல்லை. முடிச்சவங்க உட்காருங்க அப்படியே பிளேஸ்லையே. முடிச்சவங்க பிளேஸ்லேயே உட்காரலாம். பின்னாடி நேம் எழுதி டேட் போட்டுக்காங்க. நீங்கள் டேட்டு பிரேக் வேணுமா? சூப்பராக இருக்குதாங்க, வெரி நைஸ். லைட்டாக கிரே கலர் கொடுத்துக்கலாம். பேப்பரா? அப்புறம் தான். சூப்பர் சூப்பர். அங்கே போய் உட்காருங்க, எல்லா இடத்துல உட்காருங்க. கொடுங்க அக்கா, வாசம் பண்ணுங்க. சூப்பரா. ஒரு நிமிஷம், ரெயின்போ பண்றவங்க பாருங்க. இது வரைக்கும் டார்க் கிரீன் கொடுக்கணும். இது வரைக்கும் கோடு நீங்களா வரைஞ்சிக்கங்க. உட்காருங்க இடத்துல. சூப்பர். உட்காருங்க இந்த இடத்துல. சூப்பரா. பிடிச்ச கலர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குடா. சரி உட்காருங்க, ஓடுங்க இடத்துல உட்காருங்க. சூப்பர், வெரி நைஸ். ஹாய், ஹலோ. ஆமாம் ஆமாம், இது முடிச்சதுக்கப்புறம். சரி எல்லாம் பாருங்க. அடுத்து இந்த ஒர்க் பண்ணலாம். இது ஃபுல்லாகவே பேக்ரவுண்டில் ப்ளூ கலர் அடிச்சிருங்க. ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நீங்கள் பிடிச்ச கலர் கொடுத்துக்கலாம். எல்லாம் உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க, பிளேஸில் உட்காருங்க. உட்கார. பிங்க் அடிங்க.
சூப்பர்ரா. இது பின்னாடி ஒரு கலர் அடிக்க தங்க. பிங்க் கலர் கொடுக்கலாம். ஹாய், ஹலோ. அது மாதிரி பண்ணி அவனை கொடுங்க, அவன் பண்ணுவான். பாப்பா பண்ணுங்க. சூப்பர். இங்கே ஆரஞ்சு கலரு, இது ரெட்டு, இது ஆரஞ்சு. உங்கள் பேர் உங்கள் கிளாஸில் உட்காந்து அவ்வளோதான். ஆட்டையை முடிச்சு விட்றது சும்மா கரெக்டு. வெரி குட். ஆக சூப்பர். சூப்பராக இருக்குதாங்க. இல்லை முடிஞ்சு. சரி, எந்திரிக்காதீங்க, உட்காருங்க. சரி, உட்காருங்க. பாப்பா உட்காருங்கடா. வேற பேப்பர் வேணுமா? உங்கள் தான் உங்கள் டிராயிங் எங்க? டிராயிங் எங்க? கலர் எங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண கலர் பேப்பர் எங்க? ஃபஸ்ட்டு டிராயிங் பண்ணீங்கல்ல, அந்த பேப்பர் எங்க? எடுத்துகிட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்க. உட்கார். இது கீழே ஃபுல்லாக இந்த கலர், இந்த ஒயிட்டு ஃபுல்லாக. சார் அப்புறம் எழுதிக்கலாம் சார், நல்லா பண்ணுறான். இந்த ஒயிட்டு ஃபுல்லாக அடிக்கணும், சரியா? தமிழ் தட்டாது. பிங்க்.
சரி, எல்லாம் உட்காருங்க. இல்லை இல்லை, சரி உட்காருங்க. பின்னாடி பேர் எழுதுங்க, டேட் எழுதுங்க. சூப்பருங்க. கீழே டேட் போட்டுக்கோங்க. சரி உட்கார வரேன்டா, உட்காருங்க. சரி இடத்துல உட்காருங்க, வரேன். உட்காரு தம்பி. முடிச்சிங்கன்னா கீழே பேர் எழுதி டேட் போட்டுருங்க. இங்கேயும் கிரீன் அடிக்கணும். என்னம்மா? இதெல்லாம் ப்ளூ அடிங்க தம்பி. சூப்பர். இதில் கொஞ்சம் க்ரீன் அடிமா, இன்னும் கொஞ்சம் க்ரீன் டார்க் பண்ணுங்க. டார்க் க்ரீன் அடிங்க அதில். சரி உட்காருங்க பார்க்க உட்காருங்க. சரி உட்காருங்க. தம்பியில் க்ரீன் கலர் அடிங்க, இந்த லீஃப்லாம். ம், எங்கே உங்கள் எங்க? சரி உட்காருங்க பண்ணலாம், உட்காருங்க. இது யாரோட டிராயிங்கு? சரி, பேக்ரவுண்ட் ஃபுல்லாக இந்த லைட் ப்ளூ அடிங்கம்மா. தம்பி இது ஃபுல்லாக க்ரீன் அடிங்க, இது ஃபுல்லாக க்ரீன், டார்க் க்ரீன் அடிங்க. யாரும் எந்திரிக்காதீங்க, உட்காருங்க. பிக்சர் நீல உட்காருங்க. பேர் எழுதி டேட் போட்டு வச்சுக்கோங்க, ஓகேவா? சரி உட்காருங்க, இடத்துல போய் உட்காருங்க. இது கலர். இது யாரோடதுப்பா? குழந்தைங்களா ஒரு நிமிஷம் கவனிங்க. நாளைக்கு வந்து வெஸ்டர்ன் டான்ஸை பற்றி சொல்லி தர்றாங்க. வெஸ்டர்ன் டான்ஸை பற்றி சொல்லி தர்றாங்க. நாளைக்கு காலைல 11 மணிக்கு வந்துடுங்க. சனிக்கிழமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பறவைகளை பற்றிய ஒரு நிகழ்வு. நம்ம அருகில் இருக்க பறவைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஒரு நிமிஷம் தம்பிகளே, சனிக்கிழமைக்கு பறவைகளை பற்றி பறவைகள் அறிவோம் என்ற நிகழ்ச்சி சனிக்கிழமை நடக்குது. அதனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பறவைகளோட
இறகுகள் இருக்குல்ல, அது இருந்தால் கலெக்ட் பண்ணி கொண்டு வாங்க சனிக்கிழமைக்கு. சனிக்கிழமைக்கு வரும்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் மரஞ்செடிகள் பக்கத்தில் ஒரு பறவைகளோட இறகு இருந்துச்சுன்னா அதை சேமித்து சனிக்கிழமைக்கு கொண்டு வாங்க அந்த ப்ரோக்ராமுக்கு. நாளைக்கு வந்து வெஸ்டர்ன் சான்ஸ் ப்ரோக்ராம். 10 களிமண் கிடையாது, பறவைகள் அறிவோம் அந்த நிகழ்ச்சி. ஸோ எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்றைய நிகழ்வுக்கு வந்திருந்த திரு சங்கர் அண்ட் யாழிசி நாகராஜ் அவர்களுக்கு பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்வை நடத்துவதற்கு அனுமதி வழங்கிய பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர்களுக்கும் கலைஞர் நூற்றாண்டு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.